வருகின்ற மகமாயியே மேல்மலையனூர் வந்த மாதேஸ்வரி அன்னை மேலான வரம் நல்கும் தாட்சாயினி தாழாத குமாரபாளையம் தான் கண்டு தலம் கொண்ட அங்காள பரமேஸ்வரி தலம் கொண்ட அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூர் வந்த மாதேஸ்வரி அன்னை மேலான வரம் நல்கும் தாட்சாயணி. பவானி நதிக்கரையமர்ந்தாள் தேவி பவானி அங்காள பரமேஸ்வரி பவானி நதிக்கரையமர்ந்தாள் தேவி பவானி அங்காள பரமேஸ்வரி நமச்சிவாயன் மனக்கவர் தாட்சாயணி அன்னை உமா பார்வதி மகேஸ்வரி நமச்சிவாயன் மனக்கவர் தாட்சாயணி அன்னை உமா பார்வதி மகேஸ்வரி பவானி நதிக்கரையமர்ந்தாள் தேவி பவானி அங்காள பரமேஸ்வரி. அபாயம் இனியொரு நாளும் இல்லை எங்கள் அன்னையை சரணடைந்தார் உபாயம் இதுவென உணர்ந்தார் போதும் உடனருள் பொழிகின்றார் அபாயம் இனியொரு நாளும் இல்லை எங்கள் அன்னையை சரணடைந்தார் உபாயம் இதுவென உணர்ந்தார் போதும் உடனருள் பொழிகின்றார் குமாரபாளையம் கோவில் கொண்டு எங்கள் குலதெய்வமானவளாம் அவா மிகுந்திட அள்ளிக்கொள்வாள் அன்னை அங்காள பரமேஸ்வரி பவானி நதிக்கரையமர்ந்தாள் தேவி பவானி அங்காள பரமேஸ்வரி. உறவாடிடும் மனது உள்ளாடிடும் பகை துண்டாடி துயர் துடைப்பாய் மறவாது இருத்திடு மனத்தாமரையில் மனம் பொங்கச் செய்திடுவாய் உறவாடிடும் மனது உள்ளாடிடும் பகை துண்டாடி துயர் துடைப்பாய்
இயற்கை எழில் கொஞ்சம் விளையாடி இறைவனின் அழகு நடனமாடும் அற்புத இடம்தான் சத்தியமங்கலம். அவ்வூரில் மையத்தில் இதமாய் வேணுகோபால் சுவாமி ஆலயமும் ஆஞ்சநேயர் ஆலயமும், வலதுகரமாக மீனாட்சி ஆலயமும், இடதுபுறமாக மாரியம்மன் ஆலயமும், வலதுபுறமாக கன்னிகை பரமேஸ்வரி ஆலயமும், பொற்பாதமாய் பண்ணாரி அம்மன் ஆலயமும், கழுத்து போல் பவானீஸ்வரர் ஆலயமும், நெற்றி திலகமாய் குமாரபாளையத்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயமும், உச்சிமலை கோவிலால் முருகன் ஆலயமும், மொத்தத்தில் இறை வடிவாய் ஒளிரும் இந்த புண்ணிய ஊரில் குதூகலமாக குதித்து சிரித்து ஓடி வருகிறாள் பவானி நதிப்பெண். இந்த நதிப்பெண்ணின் பார்வையில் நடந்தது என்ன தெரியுமா? சுமார் 600 வருடங்களுக்கு முன்னால் 4 அன்பர்கள் மைசூரில் ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கு ஆலயம் கட்ட எண்ணம் கொண்டார்கள். அதன் பொருட்டு மேல்மலையனூரில் 4 பேரும் பயணம் மேற்கொள்கிறார்கள். அதற்கு சிற்பியும் ஒத்துக்கொண்டு அன்னை திருவுருவச் சிலையை வடித்து தருகிறார். அதோடு அன்னையின் பிறப்பிடமான மேல்மலையனூரில் புற்று மண்ணையும் எடுத்துக்கொண்டு பயணம் மேற்கொள்கிறார்கள். அன்னையை பல்லக்கில் அமர வைத்து 4வரும் புற்று மண்ணுடன் பயணம் தொடங்க அவர்களை இருளும் தொடர்கிறது. இதனால் அம்மனை ஓர் இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவர்களும் இளைப்பாறுகிறார்கள். மறுநாள் காலை கதிரவன் எழ இருள் நீங்கி ஒளி பிறக்கிறது. 4வரும் பவானி நதிக்கரையில் நீராடுகிறார்கள். பவானி நதியும் அவர்களை பார்த்து சிரித்து நன்றியோடு நீராட உதவினார். அவளுக்கு தெரியும் அல்லவா அம்மனின் எண்ணம். அவர்கள் கடமைகளை முடித்துக் கொண்டு பயணத்தை தொடரும் பொருட்டு பல்லக்கை தூக்குகிறார்கள். அசைத்து பார்த்தார்கள். அது வந்தால் தானே. அம்மா, இது என்ன சோதனை தாயே? இது என்ன வேடிக்கை? நீ படைத்த கோலங்கள் கோபுரங்களாய் விரிந்திருக்க கோரை புற்கள் முளைத்த இடத்திலே கோபுரம் கொள்ள வந்தாயோ? அண்ட சராசரத்தையும் ஆள்பவளே, ஓலை குடிசையிலே வாழ வந்தாயோ? நான் மக்களுக்கு அருள் பாலித்து ஆசி புரியும் இடத்தை இவ்வூரை தீர்மானித்துள்ளேன் என்று அன்னையின் ஒளி வடிவான குரல் ஒலிக்கிறது. அம்மா அவர் அருள் பளிக்கும் இடத்தை அவளே நிச்சயித்துக் கொண்டாள். தாயே, குமாரபாளையத்தில் குடிகொள்ள வந்தவளே, அம்மா, அசைக்க முடியாத அம்மனை அந்த பவானி நதிக்கரையில் பிரதிஷ்டை செய்து ஆலயமும் அமைத்தார்கள். அமைதியாக ஓடும் பவானி பெண்ணை கேட்டால் இன்னும் எத்தனை அற்புதங்கள் சொல்வாளோ. எங்கும் உக்கிரமான அங்காளம்மன் இங்கே சாந்த சொரூபியாக காட்சியளித்து விண்ணுலகையும் மண்ணுலகையும் காத்து கொண்டிருக்கிறாள். 3 சமூகத்தினரையும் ஒன்று சேர்த்து ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக உலவ விட்டிருக்கிறாள். அம்மனின் அருள் அகில உலகத்தினருக்கும் ஆதவ கதிராய் வீசிக்கொண்டிருக்கிறார். 6 முறை பூமியை வலம் வருவதாலும் 16 முறை காசியில் புண்ணிய நீராடுதலாலும் பல 100 முறை கேது ஸ்நானம் செய்வதாலும் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் யாவும் பெற்ற தாயே, ஒரு தடவை பக்தி பூர்வமாக வணங்கினாலே போதும். முதலாக ஒரு ஜனனத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை அளக்கவா முடியும்? அந்த அன்னை ஆதி பராசக்தியின் அங்காள பரமேஸ்வரியின் சக்தியின் மகிமையை சொல்லி வடிப்பது சாத்தியமில்லை. பாடி காட்டவும் முடியாது, கவிதையில் வடிக்கவும் முடியாது. அதுபோல் அற்புதம், ஆதி அந்தமில்லாத, எங்கும் நிறைந்து பரவி கிடக்கும் சக்தி பராசக்தி. அதற்கு வடிவம் இருக்கிறது. ஏனென்றால் அவள்தான் குமாரபாளையத்தில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. இங்கே அருளாட்சி புரிகிறது. அன்னையின் கருவூலம், அந்த கருவின் மூலம் அவள் படைப்பு என்ற தொழிலுக்கே அவள்தான் மூலாதாரமாக ஆதி அங்காள பரமேஸ்வரியாக திகழ்கிறாள். எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வாரி வழங்குகிறாள்.
விண்ணுலகையும் மண்ணுலகையும் காக்கக்கூடியவள். சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முத்தி பிறந்தவள். மூவரையும் ஈன்று எடுத்தவள், செத்து பிழைத்தவள். மறு உருவமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னையை அனைவரும் தரிசிப்போம். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே ஓம் சக்தி.